விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுली. இப்போ தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட கிருஷ்ணமூர்த்தி டு ஹிம்செல்ஃப் இஸ் லாஸ்ட் ஜேர்னல், அதாவது ஜெய கிருஷ்ணமூர்த்தியை வந்து கலிஃபோர்னியாவில் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சின்ன வீட்டில் இருந்தார். அதில் தனியாக இருக்க ஆசைப்பட்டு ஓகே இறக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டில் அவரே கேள்வி அவரே பதில் அவருக்கு அவரே சொல்லிப்பார். அவர் கேட்க ஆசைப்பட்ட கேள்விங்கள்லாம் கிருஷ்ணமூர்த்தி டு ஹிம்செல்ஃப்னு புக் ரொம்ப பிடிக்கும். ஓஷோவுக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி அருமையான ரைட்ரு. அவர் மிஸ்டேக்னால ரைட்டரை அவரை பார்க்க மாட்டாங்க அப்படிம்பார். அந்த புக்கில் படித்து பார்த்தா ரொம்ப டைரி மாதிரி தான் இருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி டைரி மாதிரி தான் எழுதுவார். புக்கே அவர் புக்குனது எழுதுனதில்லை. அவர் ஆசிரமத்தில் டாக்ஸில் பேசுனதை புக்காக போடுவாங்க. அதை விட்டால் டைரி எழுதுவார். ஆரம்ப டைம் டைரிலாம் பார்த்தா அவர் டெய்லி அவரோட பர்செப்ஷன் யாரை பார்க்குறாங்க, யார் கேள்வி கேட்க வராங்க, அப்புறம் அவரோட அந்த உன்னிப்பான ஒரு அவேர்னஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் அந்த மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால கீன் அவேர்னஸ் இருக்கிறதுனால அலர்ட்னஸ் இருக்கிறதுனால டைரக்ட் பர்செப்ஷன் இருக்கிறதுனால நிஜத்தில் நடக்கிற ஒரு அழகான விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார். நடந்து போனேன், அந்த ரோடு எவ்வளோ சூடாக இருந்துச்சு, கல்லில் இருக்க நிழல் அப்படி கீழே விழுந்துச்சு, மேகம் எப்படி இருந்துச்சு, காற்று எப்படி இருந்துச்சு, மரம் எப்படி இருந்துச்சு, அந்த மரம் எவ்வளோ சூடாக இருந்துச்சு, வரும்போது என்ன பறவையை பார்த்தேன், ஓனாயை பார்த்தேன், நிறைய பார்த்தேன், ஒரு இடத்துல ஒரு புளியை கூட பார்த்துருப்பார். ஒரு காட்டில் போய்ட்டுருக்கோம், அது பாட்டு அதை தாண்டி போன அனுபவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவர் ஒரு டைரிஸ்லாம் படித்து பாருங்கள். ஜெய கிருஷ்ணமூர்த்தி யூடியூப்பில் இருக்கிறதெல்லாம் அவர் சயின்டிஸ்ட்டுங்களோட டிபேட் பண்ணுறதும் ஜனங்களுக்கு கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அவரோட புக்கு கொஞ்சம் பர்சனலாக அதுக்குள்ளே போகலாம். அது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஒரே விஷயம் இதுதான், டைம்லேருந்து டைம்லெஸ்க்கு டைரக்ட் பர்செப்ஷன், த வேர்ட் இஸ் நாட் த இமேஜ். அதாவது தியானம் இல்லை நம்பிக்கை இல்லை அவருக்கு. அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஒரு விஷயத்தை சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் மாதிரி எந்த ஒரு சாய்ஸும் இல்லாமல் நேரடியாக அந்த பொருளை உற்று நோக்குவதன் மூலமாக ஒரு இன்சைட் ஒன்று கிடைக்கும்பார். இன்சைட் அதாவது தாட்லெஸ் ஒரு இன்சைட், அதுதான் உங்களுக்கு உண்மையை நோக்கி கொண்டு போகும். ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஜெய கிருஷ்ணமூர்த்தி வருவார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஜேகே புரியணும் அப்படின்னா நீங்கள் ஓஷோ கொஞ்சம் படித்தா தான் உங்களுக்கு ஜேகே புரியும். என்கிட்டயே சில பேர்லாம் கொஞ்சம் ஈகோவோட தான் பேசுவாங்க. எப்படி உனக்கு ஜேகேலாம் புரியுது, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிம்பாங்க. அது ஜேகேவோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் என்னென்னா எங்களுக்கு மட்டும் தான் ஜேகே புரியும், அவர் ரொம்ப இன்டெலெக்சுவல், ரொம்ப கஷ்டமான ஒரு ரைட்டர்னு அந்த சர்க்கிள்குள்ளே மாட்டினதான் அவரோட சாபமாகவே போச்சு. ஜேகே ஸ்டடி சர்க்கிள் இருக்குது. நீங்கள் நிறையா போனீங்கன்னா பெரிய ஆலமரத்துக்கெல்லாம் நிறைய தாத்தாங்களாம் உட்காந்துருக்கும். இந்த புக் ஃபெஸ்டிவலில் போனீங்கன்னா ஜேகே புக் ஸ்டால் இருக்கும், தாத்தா உட்காந்துருக்கும். மாட்டினீங்கன்னா 1 ஹவருக்கு லக்ஸ் எடுத்து தள்ளிடுங்க. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. ஆனால் ஜேகே காம்ப்ளெக்ஸ் இல்லை, ஜேகே கஷ்டம் இல்லை. அது அவருக்கு வார்த்தையில் எப்படி அதை சொல்கிறதுங்கிற அந்த ஒரு தவிப்பு இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டாமர்னஸ், டெலியூஸ் சொல்லுவார். உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு ஸ்டாமர் ஒரு கேப் ஒன்று விழுது, அந்த கேப்பு தான் ட்ரூத்னு ஒன்று சொல்லுவார். ஸோ அது வார்த்தையாக போட முடியாது. ஜேகேக்கு என்ன பிரச்சனைனா தியானத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் ஒரு நேச்சரான ஒரு மிஸ்டேக் இல்லை. அவரை கூட்டு போய் வாடகைக்கு அவர் காசு கொடுத்து வாங்கி கம்பல் பண்ணி தியோசிபிள் சொசைட்டி அவரை ஜேகேவாக மாற்றிச்சு. அவர் அதாவது கடுப்பில் வெளியே வந்தார்னு எபிசோடெலாம் சொல்லியிருப்பேன், ஜேகே எபிசோடில். ஸோ அவருக்கு ஒரு மெத்தட் சொல்லி கண்ண மூடி உட்காருங்கிற அந்த ஒரு மெத்தட் மேலே ஒரு கோவம் இருக்கும், டீச்சருங்கிற வார்த்தை மேலே கோவம் இருக்கும். அதனால தான் ஓஷோவே கலாய்க்கிறதுக்கு ஜேகேவோட மீட்டிங்கெல்லாம் ஓஷோவோட ஆளுங்களாம் அனுப்பிச்சி விட்டுருவார். இவங்களை பார்த்த உடனே வேறு ஏதோ பேச வந்த ஜேகே ஓஷோ திட்ட ஆரம்பிச்சுவார். நான் ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்கள் ஆளுங்களாம் அனுப்பிச்சி விடுவேன், நான் விளையாடுவேன் அவர் கூட அழகாக அப்படின்னு ஓஷோ சொல்லும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஜேகே புரியணும்னா ஓஷோ வழியாக படிக்கும்போது ஜேகே புரியும், தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜேகே புரியும் என்ன சொல்ல வராருன்னு. இந்த டைரக்ட் பர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இருக்கீங்க, பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் ஒரு 10 செகண்டு அப்படி பாட்காஸ்ட் அமைதியாக வச்சுட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை, அதாவது ஜென்ரலாக பார்க்கக்கூடாது, ரூம் அப்படின்னு பார்க்கக்கூடாது, ரூமில் இருக்கிற ஒரு டோர் ஹேண்டிலையோ இல்லை வெளியில் இருக்கிற ஒரு கண்ணாடி ஃப்ரேமையோ இல்லை உங்கள் ஏசி ரிமோட்டையோ புக்கையோ இல்லை இது பேனாவையோ இல்லை உங்கள் பேண்ட்டையோ துணியையோ மட்டும் ஒரு 10 செகண்டுக்கு எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அதை பார்க்க முடியுமான்னு பாருங்கள்.
அப்படி பார்க்க முடிஞ்சால் அது வந்து டைரக்ட் பெர்செப்ஷன். இது 24 மணி நேரம் ஒரு மனிதனுக்கு இப்படி அவனால் இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அவன் ஞானம் அடைஞ்சவன். ரொம்ப சிம்பிள் சயின்டிஃபிக்காக அனாலிட்டிக்கலாக பார்த்தா இப்படி தான் இது நீங்கள் 10 செகண்ட் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே உங்கள் மனசில் வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற வார்த்தை ஓடி இருக்கும், உங்கள் பாஸ்ட் ஓடி இருக்கும், ஃப்யூச்சர் ஓடி இருக்கும், ஏன் அண்ணன் அமைதியாக இருக்கிற பாட்காஸ்ட்டுங்கிற தாட்டு ஓடி இருக்கும்னு ஒரு 10 செகண்டு உங்களால் ஒரு விஷயத்தை வந்து உன்னிப்பாக கவனிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பக்கத்தில் இருந்தும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மை வந்து உண்மையிலே ஈஸி, அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால தான் நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிம்பாங்க. ரொம்ப நம்ம தான் அது. ஸோ ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கெலாம் என்னென்னா ஒரு அதாவது வெளி உலகத்துக்கான அவர் வந்து க்ரோத் அப்படிங்கிறது மேலே ஒரு டைரெக்ஷன் நோக்கி வாழ்க்கை போகணுங்கிறது மேலே நம்பிக்கை இல்லை. அது அவர் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி மேலே நம்பிக்கை இருக்குது அவருக்கு. அதாவது ஃபுட்டு, நீ ஒரு டிரைவிங் பண்ணுற, நீ ஒரு கார் ஓட்டுற, நீ வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயம் ஒன்று கற்றுக்கிறேன்னா அதுக்கு ஒரு க்ரோத் ஒன்று வேணும். நேற்று நான் கார் ஓட்ட ஆரம்பித்தேன், இன்றைக்கி நல்லா ஓட்டினேன், நாளைக்கு நல்லா ஓட்டுவேன், ஒரு 2 வாரம் கழித்து நான் கார் நல்லா ஓட்டுவேன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் விஷயமோ உங்கள் சர்வைவலுக்காக தேவையான விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைமுங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபிசிக்கல் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் சைக்கலாஜிக்கல் டைமுங்கிறத திட்டுறார். நான் யார், எனக்கு என்ன கோல் இருக்குது, என்ன ஆஸ்பிரேஷன் இருக்குது, நான் சரியாக இருக்கேனா, நாளைக்கு நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற அந்த ஃப்யூச்சர் பாஸ்ட் ப்ரெசென்ட்டை விட்டு நீங்கள் வெளியே வாங்க, அது உங்களுக்கு தேவையில்லை, அதில் மாட்டிக்கிட்டு தான் சமூகம் முழிக்குது அப்படிங்கிறத ஜேகே சொல்லுவார். நான் இடத்துல சொல்லியிருப்பேன், திருப்பி ஒரு ரீகால் மாதிரி ஜேகே பற்றி. ஸோ ஜேகே வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஜேகே அது கூட சொல்ல மாட்டார். ஓஷோ சொல்லுவார், நீங்கள் ஆல்ரெடி ஒரு புத்தர் தான், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் நம்பர். நீங்கள் வந்து இன்வென்ட் பண்ண தேவையில்ல, கடவுளை டிஸ்கவர் பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் அதுதாங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும் அப்படிம்பார். ஸோ நீங்கள் தேடி போவேணாம் அப்படிம்பார். இன்னொருத்தர் அழகாக சொல்லுவார், உங்களுக்குள்ளேயே தெய்வத்தன்மை கூடவே வருது, அதோட அதிர்ஷ்டம் என்ன இருக்குது. ஒவ்வொரு உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொன்றுக்கும் அவனுக்குள்ளே தெய்வத்தன்மை உள்ளே இருக்குது. இங்கே வெளியே தேடியே போவேணாம், உங்களுக்குள்ளே கூட ஃப்ரீயாக அவனை உள்ளே கிடக்குதுன்னா அதோட அதிர்ஷ்டம் யார் இருக்குது இந்த உலகத்துலன்னு கேட்பாங்க. ஸோ ஜேகேவும் அதை தான் சொல்லுவார். நம்ம வந்து அந்த ஒரு டைம்லெஸ்னஸ்க்கு நம்மளால் போக முடியும். அதுதான் அவர் இந்த செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையே வந்து அது வந்து ஒரு பொய்யான கட்டமைப்பு. இப்போ நான் விஜய் அப்படிங்கிறது என்னோடய பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு எனக்குள்ளே ஓடுற ஒரு ரிமெம்பரன்ஸோ மெமரியோ ஒரு தாட்டு மட்டும் தானே தவிர இதெல்லாம் எடுத்துகிட்டேன் நான் ஒன்றுமே இல்லை. கனவுல நான் விஜயா இல்லை. திடீர்னு காலையில் ஏஞ்சி உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்மளாமே இருக்க மாட்டோம். அது அம்மாவோ மனைவியோ அந்த காஃபி எடுத்து கையில் கொடுத்து உரிகிற வரைக்கும் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஓகே என் பேர் இது, நீங்கள் நான் வேலை செய்ய போகிறேன், இல்லை சினிமா எடுக்க போகிறேன், கதை எழுத போகிறேன், ஆஃபீஸ் போக போகிறேன், இல்லை வெட்டியாக இருக்க போகிறேன், இவங்க சண்டை போட போகிறேன்னு நமக்கான வேலைகள் ஆரம்பிக்கும். அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மொமெண்ட் வரைக்கும் நம்ம யாருனே நமக்கு தெரியாது. அந்த ஒரு டுவர்ட்ஸ் ஒரு ப்ரொக்ரெசிவ் கோல் அப்படிங்கிறது வந்து இன்னர் சர்க்கிளில் இல்லை. சடனாக அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் டக்குன்னு ஒரு லீப் டு த அடுத்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஒரு இன்சைட் வரணும். ஒரு அந்த தேடுதல் ஸ்டாப் ஆகணும். தேடாதீங்க, தேடுதல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஜேகே சொல்லுவார். அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து நான் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது எப்படி நம்மளால் வாழ முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ நம்மள ஒரு கேள்வி. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நிகழ்காலத்தில் கிடைக்கிற ஒரு பொருளையும் ஒத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா ஜேகே சொன்னாருங்கிறது இங்கே வந்து இதுதான் வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வந்து எல்லோரும் சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே வந்து இந்த விஷயந்தான். ப்ராக்டிக்கலாக அது வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். அப்படி இல்லவே இல்லை, எல்லாத்தையும் விட்டு நீங்கள் போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணதான் உண்டு. அதாவது ஜேகே அழகான்னு சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தெல்லாம் வேணான்னு நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா, நீங்கள் ஒதுக்குற ஒரு ஸ்டேட் எடுத்திங்கன்னா அதுவும் அந்த சிஸ்டமோட இன்னொரு ஸ்டேட்டுங்கிற. நீங்கள் ரெபல் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ரெபலும் ஒரு பார்ட் ஆஃப் த சிஸ்டம் அப்படிம்பார். இப்போ வந்து நாளையிலேருந்து நான் வந்து நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு காவி ட்ரெஸ் போட்டு நான் மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் ஒரு என்னோடய தலைவர் ஃபோட்டோ நெஞ்சில் ஒட்டிக்கிட்டு நேர் தான் ரெபல் அப்படின்னு சொன்னால் கூட நானும் ஒரு பார்ட் ஆஃப் த சிஸ்டம் தான். அப்போது இது எல்லாத்தையும் ஒடுங்கன்னு ஜேகே சொல்கிறாரு. ஆனால் பார்ட் ஆஃப் த சிஸ்டமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை எதுக்குறீங்கன்னா அந்த சிஸ்டமில் ஒரு இன்க்ளூடாக இருந்தால் தான் நீங்கள் அப்போஸே பண்ண முடியும். அதை விட்டு வெளியே எப்படி வர்றது? நீ வெளியே வரணும்னு நினச்சாலே நீ உள்ளே இருந்துட்டு தான் நீ வெளியே இருக்கேன்னு சொல்ல முடியுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்போது எது வெளியே வர்றதுன்னு சொல்லும்போது தான் ஜேகே வந்து உங்களோட அவேர்னஸ் பெர்செப்ஷனில் மாற்றம் வரும்பொழுது தான் அது நெஜரபிலியன் அப்படிம்பார்.
வெளியில் நீங்கள் வந்து கையை தூக்குறதோ உடைக்கிறதோ வெளி உருவ அமைப்பில் ஒரு புரட்சி பண்ணுறதோ ஒரு செயலால் பண்ணுறதோ விட உங்கள் அவேர்னஸில் வந்து ஒரு இந்த புரட்சி உங்கள் கான்ஷியஸ்னஸில் ஒரு பெர்செப்ஷனில் கொண்டு வரும்பொழுது தான் உலகெங்கும் நிறைந்திருக்கிற அன்பு உங்கள் உடம்புல அதை நீங்கள் உணரும் போது தான் அது உண்மையான புரட்சி அப்படிங்கிறார். அந்த புரட்சி வெளியே தெரியாது, அந்த புரட்சி கண்ணுக்கு தெரியாது. இப்போ புத்தர் உட்காந்துருக்காருன்னா மிகப்பெரிய ரெபல் வந்து புத்தர் தானே. புத்தரை பார்த்து எப்படி நீங்கள் ரெபல்னு சொல்லுவீங்க? என்னையா மரத்துக்கள் அமைதியாக கண்ணை மூடிட்டு இருக்கான், வெட்டியாக உட்காந்துருக்கான், 3 வேளை சோறு நம்ம தான் கொடுக்குறோம் அவனுக்கு, இது எப்படி இந்த புரட்சி ஆகும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஆன்மீக வாழ்க்கையை தர அந்த ஒரு அது என்ன செய்யுது அப்படிங்கிறத வந்து அதுக்கு ஆசைப்படுற ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. வெளியிருந்து கிண்டல் பண்ணுறவங்களுக்கு ஒரு காரணமாக அமையுது. அவங்க என்ன ஒன்றும் செய்யாமல் வெட்டியாக இருக்கிறாங்க, அவங்க பாட்டுருக்காங்க, இதெல்லாம் ஒரு வேலையா, நீ என்ன ஆண்டி மாதிரி தான் போவேன், சாமியார் மாதிரி தான் போவேன், வெட்டிய சாமியார் மாதிரி தான் சோறு சாப்பிடுவேன். இது வந்து இந்த ஊரில் வந்து காலங்காலமாக பேசுகிற ஒரு பழக்கமாகவே இருக்குது. அது வந்து ஒரு அதனால தான் ஓஷோ வந்து இந்த விஷயத்துக்குள்ளே இதை வந்து ஒரு உண்மையை தேடி அலைகிற எல்லாருங்களுக்கும் இது வந்து ஒரு இந்தியா வந்து புத்தருக்கு அப்புறம் ஒரு ஏழை நாடாக மாறினதுக்கு புத்தர் பெரிய காரணமாக இருந்தாருன்னு சொல்லுவார். ஏன்னா ஆன்மீக வாழ்க்கைங்கிறது அகெயின்ஸ்ட் மெட்டீரியலிசம், பணத்துக்கு எதிரானது அப்படிங்கிற பார்வை இருக்கும் பொழுது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தர் வரணுங்கிறது பேசிக் விஷயமா இருக்கும் பொழுது எல்லா பெரிய ஆளுங்களும் தனக்கு அடுத்த சாதனைகளோ பணத்தையோ பதவியோ விட்டுட்டு புத்தர் பின்னாடி போகிறத ஒரு ரிச்னஸாக வச்சுருந்தாங்க. இந்தியா அதுக்கப்புறம் ஏழையாக ஆரம்பித்ததுன்னு சொல்லும் பொழுது நான் வந்து பணத்தை முன்னிறுத்தி பணத்தையும் ஆன்மீகத்தையும் நான் ஒன்று சேர்த்தேன். கஷ்டப்படுறோம், முதல்ல உனக்கான சாப்பாடையும் உனக்கு தேவையான முதல்ல சேர்த்துக்கோ, ஆன்மீகத்தை கடைசியாக வச்சுக்கோ, எல்லாம் இருக்கிறவன் ஆன்மீகத்துக்கு வா அப்படிங்கிறத ஒரு இதுவாக கொண்டு வந்து ஓஷோ வந்து ஒன்று சொல்லுவார். அதை நான் ஏற்றுக்கவும் செய்கிறேன். அந்த 300 ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்ச ரூபா வாட்ச் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து உலகத்தில் இருக்க எல்லா மதத்தையோ சடங்குகளையோ மிஸ்டிசிசமோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓஷோங்க என்ன ட்ரை பண்ணார்னு நமக்கு தெரியும். இது ஒரு ஆன்மீகத்தை தேடுற எல்லாரும் சேர்ந்து ஒரு சராசரி ஒரு உலகமாக செயல்பட முடியாதுன்றது அதை ட்ரை பண்ணி பார்க்கலங்கிற ஆராய்ச்சி தான் ரஜினீஸ்வரன் நடந்தது. ஸ்கூலுங்க, காலேஜுங்க, ஏர்போர்ட்டுங்க, ஹாஸ்பிட்டலுங்க, பள்ளிக்கூடங்கன்னு ஊராக அவனை க்ரியேட் பண்ணலான்னு போகும்போது அந்த பிரச்சனை முடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் ஆகி பிரச்சனைக்குள்ளாகி கொலை முயற்சி அது இதுன்னு மிகப்பெரிய ஒரு ஓஷோவா அந்த ஆளா அப்படின்னு ஒரு கரும்புள்ளியாக ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அந்த ஒரு விஷயமும் கடைசியிலாகி முடிஞ்சுது. ஜேகே வந்து அதுக்குள்ளே போகிறார். ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் தான். ஏன்னா ஜேகேவோட ஆரம்பமே ரஜினீஷ்புரம் மாதிரி ஒரு இடத்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க தியோசபிள் சொசைட்டின்னு. அதில் நீ வந்து தலைவனாகனு குட்டி வயசில் கம்பல் பண்ணி கொடுத்தது போது இல்லை மாட்டேன்னு சொல்லி அவருக்கு எடுத்தவொடனே அவருக்கு தரப்பட்டது ரஜினீஷ்புரம். அங்கேருந்து வெளியே வந்தார் ஜேகே, நான் வரல, எனக்கு இது வேணாம். ஸோ அவருக்கு அந்த வழியிலிருந்து அந்த வார்த்தை தான் ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட், பாதையற்ற பாதை. உண்மைக்கு வந்து பாதை கிடையாது. அது வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவன் தேடணுமே தவிர எந்த ஒரு சக்திக்கிலேயோ கடவுளுக்கிலேயோ மதங்களுக்கிலேயோ சடங்குகளுக்கிலேயோ வந்து உண்மையை வந்து அடைய முடியாதுன்னு ஜேகே சொல்லும் பொழுது அது எல்லாரும் பின்பற்றக்கூடிய பாதையாக மாறலை. கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஜேகே. அதான் ஒவ்வொரு உண்மையை அறிஞ்ச ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான வழியை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வருவாங்க. அது அவங்க ரைட்ஸும் கூட. ஜேகே வந்து உண்மையை அடைய கேள்விக்கிட்ட அவர் ஒன்று சொல்லுவார், இது வந்து ஓஷோலாம் தப்பு, மதம் தப்பு, சடங்குகள் தப்பு, தியானமே தப்பு, நீ நேர்கொண்ட அந்த பார்வையால் பெர்செப்ஷனில் மட்டும்தான் நீ அடைய முடியும். ஓஷோவை கேட்டால் ஜேகே தப்பு, வேலைக்கு ஆகுது, ரொம்ப கஷ்டம், இன்டெலெக்சுவலு, அது மாதிரி எல்லாராலும் முடியாது, நிறைய ஓரளவுக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலி குட்டாக இருக்கணும், என்கிட்ட வாங்க, தியானம் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய பிளாக்கேஜை முதல்ல வெளியேடுங்க, கேட்டிக் மெடிடேஷன். இந்த டைனமிக் மெடிடேஷனாக ஜேகே பார்த்தா டென்ஷன் ஆவார். புத்தர் வேறு கொண்டு வந்தார். அது அவர் வாழ்ந்த டைமில் விபாசனா, மூச்ச கவனிங்க, சில யோக முறைகள் இருந்துச்சு. அவர் வந்து அனாத்தமான ஆத்மாவை எதிர்க்கணும், பிராமணத்தை எதிர்க்கணும், ஜாதியை எதிர்க்கணும், அவருக்கு ஒரு வழி இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி அவர் மிடில்வே கொண்டு வந்தார். புத்தர் யோகா இருக்குல்ல, புத்தர் வரதுக்கு முன்னாடியே யோகம் வந்து ரொம்ப வருஷமாக அங்கே இருந்துச்சு. அவர் வந்து உடலை வருத்தி இருக்கிற யோகம் வேணாம், அதை மிடில்வே நடுவழி கொண்டு வந்தார். நடுவில் 3 வேளையும் சாப்பிடு, பிச்சை எடுத்து சாப்பிடு, உடலை வருத்திக்காத, மனசை திடமாக வச்சுக்கோ, சரியான ரைட் ஆக்ஷன், ரைட் திங்கிங்னு தம்மமாக கொண்டு வராரு. ரமண மகரிஷி இதெல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் ஒன்று வேணாம், நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இரு, கடைசியில் ஒரு பதில் வரும், நீ எதுவுமே இல்லைன்னு தெரிய வரும்னு அவர் ஒன்று சொல்லுவார். குருஜிஎஃப் வந்து அதெல்லாம் வேணாம், செல்ஃப் ரிமெம்பரன்ஸ், நீ யாருன்னு உன்னை கேட்டுக்கிட்டே இரு, உன்னை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு, உன்னை மறக்காத, ரிமெம்பர் யுவர் செல்ஃப், அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாரு. மெஹர் பாபா வந்து பேசவே இல்லை.
மெஹர் பாபா வந்து பேசவே இல்லை, மௌனத்தின் மொழியாக அப்படிம்பார். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒரு வழி. அது வந்து அதனால தான் உண்மைக்கு ஒரு வழி கிடையாது. உண்மையை நீ அடையிறவன் அது எந்த வழியில் போகிறனோ அவனுக்கு அதுதான் சொல்ல தெரியும். ஓஷோ அழகாக சொல்லுவார், ஒரு மலை மேலே நானும் ஏறினேன், ஜேகேவும் ஏறினார். நான் ஏறினது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, அவர் ஏறுறது வந்து பயங்கர கல் முள்ளாக இருந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் நாங்கள் 2 பேரும் மலையோட உச்சியை ஒரே மாதிரி தான் பார்த்தோம். எங்களுக்கு அந்த அனுபவம் மலை உச்சியில் இருக்க அந்த ஆனந்த பிரகாசம் வந்து ஒன்று தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் ரூட்டு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவேன், ஜேகே கிட்ட ரூட்டு கஷ்டம் பாரு. ஏன்னா நாங்கள் வந்த பாதை தான் மாறுதே தவிர அது நேர போன அந்த டெஸ்டினேஷன் வந்து ஒன்று தான். மலை உச்சி எங்கள் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படிம்பார். ஸோ இதுதான் வந்து இந்த உண்மையை தேடி போகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிஜத்தில் ஒரு வாழ்கிற ஒரு குருவோ ஞானியோ அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசை. நான் சத்குரு ஈஷாலாம் நான் போய் பார்த்துருக்கேன். சத்குரு ஈஷாலாம் போய் பார்க்க ஒரு ஆள் ஒருத்தனை சொல்கிறாங்களே, ஒரு நேரில் வந்து ஒரு ஆத்தரை பார்க்க முடியுமா? ஏன்னா நாங்கள் போய் பார்த்தேன், நான் வர டைமில் தாண்டிலாம் போச்சு எல்லாம் ஓகே. ஆனால் சிவராத்திரி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ராமர் தேரை வச்சுக்கிட்டு அது இந்துத்துவா பேசும்போது என்னையா அது மாதிரி ஆகுது. அது வந்து ஏன் சில பெரிய ஆளுங்கெலாம் போய் சில பெரிய ஆளுங்கிட்டலாம் போய் இவன் அந்த ஆள்கிட்ட போய் உட்காந்துருக்கான், ஏன் கண்ண முடி தியானம் பண்ண சொல்லும் போதெல்லாம் இந்த உண்மையை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் அதை பார்த்த ஒருத்தரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் வளர டைமில் ஓஷோ இல்லை, நான் வளர டைமில் ஜேகே இல்லை, ரமண மகர்ஷி இல்லை, அந்த டைமில் இருந்திருந்தால் நேராங்க அவங்கள போய் நேரில் போய் பார்த்து அங்கே கூட சேர்ந்துருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த அந்த சடன் இன்சைட், அந்த டைம்லெஸ், அதாவது நீங்கள் இவால்வ் ஆகிட்டீங்க, நீங்கள் தான் இந்த காஸ்மோஸோட விடை. பதில் வந்து இந்த ஹியூமன் பீயிங் தான், இந்த மனித உடல் தான். ஆணோ பெண்ணோ, நான் மனிதன்னு சொன்னால் 2 பாலும் நினச்சிக்கோங்க, 3 பால் எல்லாமே நினச்சிக்கோங்க. இந்த மனித உடல் வந்து தெய்வத்தை உணர்ந்த ஒரு உடல், அவ்வளோதான். அதுதான் தெய்வம். வெளியே கடவுள் இல்லை. கடவுள் இருக்கானான்னு கேட்குற இந்த மனசு தான், இந்த உடல் தான் கடவுள். நீங்கள் தான் கடவுள். நான் நாத்திகம் கூட சொல்ல மாட்டேன், இருக்கிறதுல அது இன்னும் தவறு. உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுது, அது இல்லைன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்லி உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறத விட ஒரு கொடுமை ஒன்றும் இல்லை. அதை வச்சு வெளியே நடக்கிற சடங்குகளோ ஜாதி முறையோ ஏமாற்றி அதை கேன்சல் பண்ணலாமே தவிர கடவுளுங்கிற தன்மை யாரையும் மறக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல பிறக்கிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, உங்களோட இவ்வளோ பெரிய அண்டம் நட்சத்திரம் மேகம் இருக்குது. கண்டிப்பாக கேட்குற ஒரே கேள்வி, இதெல்லாம் யார் பண்ணியிருப்பான்? ஆனால் இதுக்கு ஒரு படைப்பு இருக்கிற மாதிரி அழிவு இருக்குது, இது 2மே இல்லாத ஒரு கான்ஷியஸ்னஸ் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது புரியா இருக்கும்போது தான் எல்லாருக்குள்ளேயுமே அந்த புத்தன் தூங்கிக்கிட்டு இருக்காங்கிறது புரியும் பொழுது தான் நாத்திகத்தையும் தாண்டி தெய்வம் இல்லை, தெய்வத்தன்மை இருக்குதுன்னு தெரியும், காட்லினஸ் இருக்குது அப்படிங்கிற வருஷம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம நகரணும். ரீசெண்டாக ஜான் கெப்சர் அப்படிங்கிறதோட த இன்டெக்ரல், ஜான் கெப்சரோட புக்கு ஒன்று, இன்டெக்ரல் கான்ஷியஸ்னஸ், அருமையான ஒரு புக்கு ஒன்று, எவர் ப்ரெசன்ட் ஆரிஜின் அப்படிங்கிற புக்கு. ஜான் கெப்சர் எவர் ப்ரெசன்ட் ஆரிஜின், ரொம்ப அருமையான புக்கு. ஒரு ஜெர்மன் ஃபிலாசபரு. சில சமயம் ஃபிலாசபரில் மிஸ்டிக்காக ரேராக எழுதுவாங்க. நீட்சே அந்த மாதிரி தான். தியானம் அவர் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் தியானத்தை பற்றி கிட்ட வருவார் வருஷம். ஆனால் சில பேர் வந்து பான் மிஸ்டிக்காக இருப்பாங்க, வெஸ்ட்டில் பிறந்துட்டா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் நீங்கள் வந்து சாமியாரை போலாம் போயிடலாம், அங்கே போக முடியாது. அங்கே கிறிஸ்டியானிட்டி இருக்குது, ஃபாதர் இருக்குது, ரோமன் கேத்தலிக் இருக்குது, ப்ரொடெஸ்டன்ட் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. கண்ண மூடி தியானம் பண்ணாங்க என்னென்னு தெரியாதாங்க. அது சொல்லிக் கொடுக்க போய் தான் இயேசுநாதர் அடிச்சு கொண்டாங்கலாம் சொல்லிட்டு கதை இருக்கும். அவர் இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் எங்கள் சொல்ல பார்த்தாரு, அவர் பிறந்த ஊரில் யார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படிலாம் விஷயம் இருக்கும். ஸோ ஜான் கெப்சர் அப்படி தான். அவரான கான்ஷியஸ்னஸை வந்து கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இவால்வ்லாம் ஆகலை, அது எப்போவுமே இருக்குங்கிறார். எவர் ப்ரெசன்ட் ஆரிஜினாக இருக்குது, நீங்கள் அதை அடையிறது மட்டும்தான் அப்படின்னு அருமையான புக் அது. அவர் வந்து அதாவது இந்த காட்டுவாசி மனுஷன், பழைய மனுஷன், புது மனுஷன், சிவிலைசேஷன் மனுஷங்கிறது ஒன்றும் கிடையாது. வே ஆஃப் திங்கிங் தான் அவனுக்கு இவால்வ் ஆகுது தவிர எல்லாருக்குமே கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை நோக்கி பேக்வர்ட்ஸாக அவன் தேடுறதுக்கான வழியை தான் ஒவ்வொரு பல 1000 வருஷத்துக்கு ஒரு முறை மனுஷன் அதை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு டைமில் வந்து கலைக்கு முன்னாடி வெறும் நேச்சரை பெர்செப்ஷனாக பார்த்துருப்பான், நேச்சரை பயந்து பார்த்துருப்பான். அடுத்து நேச்சரை கவனிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நேச்சர் ஒரு சைக்கிளிக்குன்னு ஆரம்பித்தான். பர்த் ரீபர்த், சைக்கிளிக் ஆஃப் சீசன்ஸு. நிலாவை கவனிக்கிறான், சூரியனை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் சைக்கிளிக்கிலேருந்து சர்க்கிள்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போகிறான். ஹீரோன்னு ஒருத்தன் வரான், ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறான், ஒரு ஹாரிசாண்டல் லைன் அவனுக்கு போகுது. அங்கேருந்து இப்போது சிவிலைசேஷனுக்கு பேரில் இப்போ நம்ம இன்டெக்ரல் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிறந்ததை மட்டும் எடுத்துக்க வேண்டிய இடத்துல நிலைமைக்கு மனுஷன் இருக்கா. அவனுக்கு அடுத்து என்ன போகிறதுன்னு தெரியல. அப்படி ரொம்ப அழகான காம்ப்ளெக்ஸான புக்கு.
அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நிறைய விஷயம் நீங்கள் தாண்டி வரணும். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தோம். நாள் கழிச்சு அடடா இப்படி ஒரு புக் இருக்கேன்னு கிடைச்ச மாதிரி அது. இப்போது நான் வந்து டாக்டராக போகிறேன், சயின்டிஸ்டாக போகிறேன், ஃபிலாசபரையும் பொயட்டாக போகிறேன், சினிமாடேட்டராக போகிறேன்னு சொல்லலாம். நான் வந்து உண்மையை தேட போகிறேன், உண்மையை அறிய போகிறேன், இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன், மனிதர்களுக்கு அமைதியை கொண்டு வர போகிறேன், அன்பை கொண்டு வர போகிறேன் ஒருத்தர் சொல்கிறான்னா நீ பைத்தியக்கார பையன் அப்படிம்பாங்க. நமக்கு தெரியுதில்ல அது முட்டாள்தனமான விஷயம்னு. அப்போது ஏன் உலகத்தில் எவ்வளோ வைலன்ஸ் இருக்குது நம்ம கேட்கக்கூடாது. ஸோ இப்போது இருக்கிற உலகத்தில் வந்து இந்த ட்ரூத்தை தேடி எல்லாருக்கும் ஒரு தேடல் இருக்கும். எனக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பணம் தேடுவாங்க, சில பேர் அன்பு தேடுவாங்க, சில பேர் பவர் தேடுவாங்க, அகங்காரம் தேடுவாங்க, மக்களை தேடுவாங்க, புரட்சி தேடுவாங்க. சில பேர் வந்து இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை ஒன்று இருக்குது, எனக்கு அது வேணும் அப்படிம்பாங்க. சொல்ல தெரியாது. சின்ன வயசில் லூஸ் மாதிரி கேள்வி கேட்போம், இதுக்கு மேலே என்ன இருக்குது வானம், அதுக்கு மேலே என்ன இருக்குது, அதுக்கு மேலே என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி தான். எல்லாத்துக்கும் பதிலாக ஒரு கேள்வி இருக்காதாங்கிற ஒரு தேடல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம்னா என்ன, ப்ரெசண்ட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்ன, ஏன் இது யார் வச்சா, அது யார் வச்சா, எப்படி வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் அடியில் பேஸில் ஒரு உண்மை ஒன்று இருக்கும். ஒரு தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு பேஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நோக்கி தான் என் தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு தேடல் ஒன்று. இது என்ன. அதனால தான் ஏதோ ஒரு தேடி நான் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் மாதிரி யார் இருந்தாலும் அது நீங்கள் கூச்சமாக நினச்சிக்காதீங்க. இல்லை இப்போ நமக்கு தரப்பட்ட உலகத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு உண்மை ஒன்று இருக்குது. புத்தர் மட்டும் என் கண்ணை மூடினா அவன் என்ன சொல்ல வரான், உண்மைனா என்ன, உண்மையிலே வாழ்க்கை துன்பமயமானதா, அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கா, சந்தோஷமாக இருக்க முடியுமா, இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் சரியா? ஏன்னா இப்போ உலகம் தப்பாக இருக்குன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். சரியாக இருந்திருந்தால் நம்ம கண் முன்னாடியே பல லட்சம் மக்கள் சாகிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஒரே பூமியில் வேறு வேறு நாட்டில் கூட போட்டு தவறாக தான் இருக்குது. ஸோ இப்போ தவறாக இருக்குது, நம்ம சரியான வழிமுறை தான் என்ன அப்போ நமக்கு தெரியல. ஆனால் நம்ம தப்புன்னு சொல்லப்பட்ட எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா நம்ம யாருக்குமே சரியான பதில் தெரியலன்னு அர்த்தம். ஸோ ஆலன் மூர் சொல்லுவார், உலகம் யார் கண்ட்ரோல்லையுமே இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் தான் உலகம் ஒழுங்காக இருக்கும், யார் கண்ட்ரோலும் இல்லாதனால தான் கண்ணாமண்ணான் இருக்குது அப்படிம்பார். ஸோ இந்த ஒரு உள்முக நமக்குள்ளே இருக்கிற அந்த தேடலை வந்து நம்ம போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சஃபரிங்கை நானே அனுபவிச்சிருக்கேன். அது இப்போது பார்த்தீங்கன்னா சத்குருவுக்கு பெரிய காங்கிலோமீட்டர் ஆயிடுச்சு, பெரிய கார்ப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்து என்ன மாதிரி நிறைய தேடல் இருக்கவங்களாம் கூட அங்கே போய் உட்காந்துருக்கலாம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ எனக்கு அவர் சரியாக தவறானே தெரியல. ஏன்னா இப்போ என்னாலேயே உட்காந்துட்டு ஒரு 10 மணி நேரம் என்னால் சாமியார் மாதிரி பேச முடியும், அவ்வளோ புக்கை படிச்சிருந்தா. ஒருத்தரை ஞானம் அடைஞ்சிட்டாங்கிறத எப்படி வந்து நான் நம்புறது? இப்போ ஓஷோவே நான் எப்படி நம்புவேன்? நான் அந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது. சரி ஓகே, நீ உண்மையாக இருந்துக்கோ பொய்யாக இருந்துக்கோ, நீ எங்கேயோ தேடி தான் தகவல் எனக்கு தர, எனக்கு நல்லா இருக்குது, அது என்னோட தான் போகும். ஏன்னா ஓஷோவை நேரில் பார்க்காதவருக்கு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அதான் புத்தர் சொல்லுவார், உண்மை எதுவாக இருந்தாலும் அதை நானே சொன்னாலும் உன் மனசுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் ஒத்துக்கோம்பார். எந்த ஒரு தெய்வத்தை உணர்ந்தவனும் சொல்லாத ஒரு புரட்சி மொழி புத்தர் சொன்னார். எதுவாக இருந்தாலும் உண்மை எதுவாக இருப்பினும் அது நானே சொன்னாலும் உனக்கு சரியென்று பட்டால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள். இதை விட ஒருத்தன் என்ன சொல்லுவான்? நான் புத்தனை சொன்னேன், பௌத்தத்தை பற்றி பேசலை, புத்திசம்ங்கிற மதத்தை பற்றி பேசலை. அவன் அதை உருவாக்கவே இல்லை. அவன் பாவம் சங்கம்னு உருவாக்கினான், தம்மம் கொண்டு வந்தான். அவன் பௌத்தம் இன்றைக்கி வந்து இலங்கையில் ரத்தம் குடித்த பௌத்தம் வந்து தேராவதம் மகாயனமாக புத்தர் கொண்டு வரல. பாவம் அந்தாள் அப்படியே இருந்து சித்தார்த்தனா கௌதமமாக செத்து போயிடுச்சு. கொஞ்சம் நீங்களே பார்த்துக்குங்க. கடைசியில் சொல்லிச்சு என்ன வார்த்தை? உங்களுக்கு நீங்களே ஒளின்னு தான் சொல்லிச்சு. பௌத்தம் ஆரம்பித்து நீங்கள் வந்து புத்த பிச்சுவா மொட்டை அடிச்சுக்கிட்டு 3 வேளை சாப்பிட்டு தூங்குங்கலாம் சொல்லலை. உனக்கு நீயே ஒளி, உன்னை எல்லாம் ஏமாற்றுவான், போய் ஒளிஞ்சிக்கோ, ஒளி எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு நீயே ஒளியாக இருந்துக்கிறன்னா சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நம்மளாம் நாசமாக்கிடுவாங்க நம்மளை வச்சுக்கிட்டு. ரீசெண்டாக பாலஸ்தீனில் ஒரு நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. வீடு இடிஞ்சு போயிருக்கு, அம்மா உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு, பையன் வெளியே உட்காந்துருக்கான். எனக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அம்மா கத்துறது, பையன் அம்மா உள்ளேருந்து கத்துறாங்க, பையன் வெளியே சமாதானப்படுத்துகிறான். அது அம்மா சத்தம் அடங்குற வரைக்கும் அவங்க உட்காந்துருக்கான். அந்த இடத்துல உட்காந்து அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, பாம்பு விழுந்த பில்டிங்கில்
இந்த பையன் வெளியே உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு அம்மா உள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க என்னை காப்பாற்றுறான். உலகத்தில் யாருக்கும் வரக்கூடியாத வழிகள் இந்த பூமியில் ஒரு நிலத்தில் ஒரு கடவுளை கும்பிட்டதுக்காக ஒரு மக்கள், பாவப்பட்ட மக்கள் பல ஆயிரம் வருஷம் ஏதோ ஒரு புக்கில் இங்கே இவர் பிறந்துட்டாருன்னு யாரோ எழுதி வச்சதை வச்சு இன்றைக்கி வரைக்கும் ரத்தம் உரியப்படுது. இன்னும் மனுஷன் நம்பிக்கிட்டு தான் இருக்கான் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும்னு. ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட். ஸோ நீங்கள் யாராவது எனக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருக்குன்னா நீங்களே உங்களுக்கு குருவாக இருந்துக்குங்க. வெளியே போய் தேடதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பதில் கிடைக்குங்கிறதோ இல்லை, அது கஷ்டமான ஒரு ட்ரபிளான ஒரு வாழ்க்கை தான். உங்களை முட்டா பயமா, பைத்தியகாரம்மா, லூசுமா பேரை வாங்கிங்க. பழக்க தெரியாதவம்மா என்ன வேணால் வந்துட்டு போட்டோம். உங்களுக்குன்னு தனியாக உலகம் உங்களுக்குன்னு தனியாக வச்சுங்க அந்த உலகத்தை. ஒரு நாள் அதுக்கான பதில் கிடைக்கும். அப்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். மரணத்தை வென்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு அமையும். ஃப்ரம் டைம் டு டைம்லெஸ்னஸ், ஃப்ரம் பர்த் டு டெத், எட்டர்னிட்டி, இம்மார்டாலிட்டி. நன்றி. இது விஜயவதராஜன் வோக்கல் ஒலி. சப்போர்ட் பண்ணணும்னா ஜிபே நம்பர் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் வோக்கல் ஒலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वोकल ओली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वोकल ओली का पॉडकास्ट ये कहना है.